குர்ஆன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்வை என்னவாக இருக்கு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கான ஒரு வேதமாக இதை நம்ம பார்க்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மூலமொழி வந்து அரபுல இருந்தது. இப்ப வந்து இது தமிழாக இப்ப வந்து இந்த குர்ஆன் என்ன பேசுது அப்படின்னா நம்மளுடைய பார்வையில் இது என்ன இருக்குன்னா இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு வேதமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா குர்ஆன் ஒரு வசனத்துல 68வது வசனத்துல அகில உலக மக்களுக்கு இந்த குர்ஆன் என்ன பேசுது அப்படின்னா நான் குறிப்பிட்ட இனத்துக்கோ மொழிக்கோ மதத்தினருக்கு கிடையாது, உலக மக்களுக்கு எது அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வேதம் தான் காலதாமதமா உங்க கையில கிடைக்கும். சரி, இது வாங்கி நான் என்ன பிரயோஜனம் இருக்கு, வாங்கி என்ன பயன்பாடு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. வாங்கி நான் என்ன யூஸ் இருக்கு? குர்ஆனே என்ன பேசுது அப்படின்னா இது ஒரு நல்லுரை இன்றி வேறில்லை அப்படின்னு சொல்லி மனிதன் வந்து இந்த உலகத்துல வந்து பிறந்து இறப்புன்ற அவனுடைய முடிவு இடைப்பட்ட வாழ்க்கை அவன் வாழணும் அப்படின்னா வழிகாட்டப்படணும், வழி நடத்தப்படணும். அப்ப இந்த குர்ஆன் என்ன செய்யுதுன்னா இப்ப வழிகாட்டுதல்ல நம்ம நிறைய உபதேசங்களை நிறைய அறிவுரைகளை அறிஞர்கள் இடத்துல இருந்து தலைவர்கள் இடத்துல இருந்து மூதாதையர்கள் இடத்துல இருந்து நிறைய கேட்கிறோம். ஆனா இந்த வழிகாட்டுதலில் எல்லாம் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் யாரா நம்மளை அமைச்சாங்க, நம்மளை படைச்சாங்க. அவன் தான் நமக்கு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தந்தவன். அப்ப இறைவன் புறத்திலிருந்து வந்த வழிகாட்டுதல் நம்ம என்ன செய்யறது இல்லை, எடுக்கிறது இல்லை. அப்ப இந்த குர்ஆன் என்ன அப்படின்னா நம்மளை படைத்தவன் புறத்திலிருந்து இந்த மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான், வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் வந்து மனைவி மக்கள் பொருள் அந்தஸ்து இதை பற்றியான தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம என்னன்றது தெரியாமல் ஒரு வாழ்க்கை எதுக்காக மனிதன் மரணிக்கிறான், மரணத்துக்கு பிந்திய நிலைகள் என்ன, ஏன் இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இதை பத்தியான நம்ம விட தெரியாமலே ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப மனிதனுடைய முழுமையான அவனுடைய அடிப்படை வினாக்களுக்கான கேள்விக்கான பதிலாக தான் இந்த குர்ஆன். அப்ப நீங்க வாசிக்கிறது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நேரடியாக 8ஆம் பக்கத்துல இருந்து இது வாசி. இப்போ குர்ஆன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த என்ன சொன்னோம்னா இறைவன் புறத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னோம். சொல்லும் போது நம்ம எப்படி இது விசுவாசிக்க முடியும்? நீங்க எந்த அடிப்படையில இது கடவுளுடைய வார்த்தை நீங்க சொல்றீங்க, இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னா சில சான்றுகளும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால குர்ஆனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறுமனமே இது கடவுளுடைய வேதம் சொல்லாம கடவுள் புறத்திலிருந்து வந்ததுக்கான சான்றுகள் இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க முதல்ல அந்த சான்றுகளை வாசியுங்க. மனித கரங்களால் எழுதப்பட்டிருக்கா, இல்ல பிற்காலத்துல தொகுக்கப்பட்டிருக்கா, இல்ல கடவுள் புறத்திலிருந்து சொல்லப்பட்ட செய்தியாக தான் இது இருக்கா அப்படின்றது நீங்க என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு 8ஆம் பக்கத்துல திருக்குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதற்கான சான்றுகள் கொடுக்குறீங்க. அப்படியே வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா 15வது பக்கத்துல இது அணுகக்கூடிய முறை, இது எப்படி அணுகிறது, எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்து 15வது பக்கத்துல பார்க்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க குர்ஆன்ல எந்த பேஜ் ஓபன் பண்ணாலும் சரிதான், இது எப்படி ஆரம்பமாகும் அப்படின்னா குர்ஆன்ல நபியே நீர் கூறும் அப்படின்னா ஆரம்பமாகும். ஏன்னா வந்து குர்ஆன் வந்து நேரடியாக உங்க கையிலயோ என் கையிலயோ கிடைக்கல. இந்த வழிகாட்டுதல் எப்படி இறைவன் கொடுக்கிறான் அப்படின்னா மனித குலத்திலிருந்து ஒரு நல்லவர்கள், ஒரு தூதர், ஒரு சித்தர், மனிதர்களில் இருந்து ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாயிலாக நீங்க மக்களுக்கு போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். இப்படி ஏராளமான நல்லவர்கள், இறை தூதர்கள், தீர்க்கதரிசிகள், சித்தர்கள் நம்ம தமிழ்ல சொல்றோம். இப்படி வந்தாங்க ஏராளமான மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக. அதுல வந்த இறுதி தூதர் தான் முஹம்மது நபிகள் நாயகம், கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப இந்த குர்ஆன் வந்து யார் மூலியமாக பேசுது அப்படின்னா நபிகள் நாயகம் அவர்களுடைய வாயிலாக தான் நமக்கு இந்த உபதேசங்கள்லாம் கிடைக்கிறது. அதே மாதிரி குர்ஆனை வாசிக்கும் போது இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குர்ஆன் எப்படி அழைக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்த மனித சமூகத்தை பார்த்துதான் பாத்தீங்கன்னா மனிதர்களே அப்படின்னு சொல்லி தான் அழைக்கும். ஒரு சில இடங்கள்ல எப்படி அழைக்கும்னா வேதக்காரர்களேன்னு அழைக்கும். ஏன்னா குர்ஆன் வந்து இந்த இதுக்கு முன்னாலும் பல வேதங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேதக்காரர்களையும் அழைத்து வாங்க உங்களுக்கு ஒரு பொதுவான கருத்துக்கு எதுக்கு முரண்படுறீங்க, மனிதன் இன்னைக்கு முரண்பட்டு நிக்கிறான், நீ ஜாதி அந்த மதம்னு. இப்போ குர்ஆன் என்ன அழைக்குதுன்னா உங்களுக்கு வேதம் இருக்குல்ல உங்ககிட்ட, வாங்க வேதக்காரர்களே வாங்க, பொதுவான கருத்துக்கு வாங்க, உங்களை நம்மளை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரசித்து கொண்டு இருக்கிறோம் ஒருவன் தானே, அப்ப பொதுவான கருத்துக்கு வருவோம், ஏன் நமக்குள்ளார பிரிவினை அப்படின்னு குர்ஆன் அழைக்குது. அப்ப குர்ஆன் உங்ககிட்ட 4 வகையா பேசும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 22வது பக்கத்துல ஒரு செய்தி என்னன்னா மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது இது இஸ்லாமியர்களுடைய கடவுள் பேரு அப்படின்னு பார்க்கணும். ஆனா இப்ப நம்ம தமிழ்ல பொதுவா பாருங்க, இந்த வானம் பூமியை படைத்தவனை நம்ம என்ன தமிழ்ல சொல்லுவோம் அப்படின்னா இறைவன் அப்படின்னு. அப்படியே இந்த இறைவன் ஆங்கில மொழியில சொல்றதா இருந்தா காடுன்னு சொல்லலாம், ஹிந்தில பகவான் சொல்லலாம், தெலுங்குல தேவடா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அரபின்றது ஒரு மொழி. இன்னைக்கு துபாய், குவைத் போன்ற பகுதிகளில் அரபி மொழி தான் பேசப்படுது. இந்த இறைவனை நீங்க அரபி மொழியில மொழிபெயர்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா அல்லாஹ். அப்ப அல்லாஹ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மதத்தினுடைய கடவுளை பெயர் குறிக்கிறது அல்ல, ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தையும் இதனுடைய உட்பட்டது அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிற ஒரு சர்வ வல்லமை உடையவன் ஒருவன் என்ற அந்த செய்தியை குறிக்கக்கூடிய அந்த மொழியில அரபி மொழியில அல்லாஹ்னா ஒருவன்.
ஒருவன். நீங்க தமிழ்ல இறைவன் சொல்லலாம், ஆங்கிலத்துல காடுன்னு சொல்லலாம். இறைவனே சொல்றான், இந்த குரான் என்ன சொல்றான், இறைவன் என்ன அல்லாஹ்ன்னு அலைங்கன்றான். சரிப்பா, இன்னும் எனக்கு பல பேர்கள் இருக்கு. சர்வ வல்லமை உடையவன் என் பேர் இருக்கு, கருணையாளன் பேர் இருக்கு, சாந்தம் அளிக்கக்கூடியவன் பேர் இருக்கு. நல்ல பேர்களை கொண்டு அலைங்கன். எவ்வளவு பொதுவான கருத்து பாருங்க. தமிழ்ல இறைவன்றோம், சாமின்றோம், தெலுங்குல தேவடான்றோம், அலைங்கன்றான். அப்ப பாத்தீங்கன்னா குரான் என்ன செய்யுதுன்னா சமத்துவத்தை எப்படி போதிக்க பாருங்க. நீ எந்த மொழியில கடவுளை அழைச்சாலும் வா, எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. எப்படி ஒண்ணு அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப உங்களுக்கு எத்தனை இதயம் இருக்குன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரே இதயம் தான். எந்த பக்கம் இருக்கு அப்படின்னா இடது பக்கம் தான் இதயம் இருக்கு. அப்ப உங்க ரத்த நாளங்கள்ல என்ன ரத்தம் ஓடுதுன்னு என்ன சொல்லுவீங்க? சிவப்பு தான் ஓடுதுன்னு. ஆச்சரியம் பாருங்க, எனக்கும் சிவப்பு. எனக்கு 32 பல்லு, உங்களுக்கும் ஆச்சரியத்தை பாத்தீங்களா? எவ்வளவு இன்னும் ஆச்சரியமா இருப்பாரு. எனக்கு 2 கிட்னி, உங்களுக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களை எவன் டிசைன் பண்ணிருக்கிறானோ அவன் தான் என்னையும் டிசைன் பண்ணிருக்கும் போது நான் உங்க மேல அன்பு செலுத்தணும், பூரணிக்கணும். அன்பு செலுத்து. இது எப்ப புரியும்? கடவுளை விளங்கும் போது உங்களை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, என்ன படைச்சவங்க போது தோல்ல கை போடும். எவ்வளவு அழகான ஒரு தருணம் பாருங்க. இதுக்காக தான் நம்முடைய மூதாதையர்கள் பாடுபட்டாங்க. இப்ப விவேகானந்த, நம்ம அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், அவங்களாம் எதுக்காக பாடுபட்டாங்க? எல்லா சமத்துவத்துக்காக பாடுபட்டாங்க. இங்க அந்த சமத்துவம் கடவுளை விளங்கும் போது அடுத்த நிமிடம் அந்த சமத்துவம் கிடைக்குது. பார்வையே மாறு. ஆனா சமத்துவம் பல விஷயங்கள் ஏடுகள்ல தான் இருக்கு. இன்னைக்கு பேசக்கூடிய சமத்துவம் எப்படி இருக்குன்னா வெறும் புத்தகத்துல இருக்கு. ஆனா இங்க இந்த நிகழ்வுல எல்லாம் சரிசமமா இருக்கு. நீங்க சாப்பிட்ட கசி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவங்கள இனமா மொழியா பார்க்கல. என் பார்வை என்ன இருக்குன்னா, என்ன படைச்சவங்களை படைச்சிருக்கான். நான் சுவாசிக்கிற காத்து நீங்க சுவாசிக்கிறீங்க, எனக்கு படக்கூடியவே உங்களுக்கு படுது அப்படிங்கும் போது நான் அன்புதான் அவங்க மேல செலுத்து. நம்ம குரான் விதைக்கக்கூடிய முதன்மையான விஷயம் என்னன்னா அன்பு செலுத்து மனிதன். ஆனா இன்னைக்கு இது அப்படியே மாற்றமா இந்த செய்தி சொல்லப்படாம வேற விதமா தெரியும். அப்ப குரான்ல பாத்தீங்கன்னா அந்த அல்லான்ற வார்த்தை என்ன அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த அடிப்படை கருத்து இறைவன் 2வது அத்தியாயத்துல ஒரு இடத்துல இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, புது ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில முகமது நபிகள் நாயகம் புது ஒரு கொள்கையை கொண்டு சொல்லல. என்ன செய்தி சொன்னாரு அப்படின்னா, மனிதர்களின் கூட்டுறல். இப்போ மனிதன் இந்த உலகத்துல என்னவாக இருக்கிறான் அப்படின்னா ஒரு படைப்பாக இருக்கிறான். படைப்பு இருக்குனாவே யார் இருக்கிறான்? கிரியேஷன், ஒரு படைப்பாளன் இருக்கிறான். ஒரு பொதுவான அறிவு மனிதனுக்கு ஒரு சிற்றறிவு போதும். ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது சிந்திச்சா அதுக்கு பின்னாடி ஒரு ஆற்றல். மனிதன் இருக்கிறான், படைப்புனா படைப்பாளன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நீங்களே ஒரு சான்று கடவுள் இருக்கிறேன்னு. கடவுள் நாங்கள கண்ணால பார்த்தோமா? பார்க்கலாம், புறக்கண்ணால பார்க்க முடியாது. அகக்கண்ணில் பாரு, அறிவு கண்ணில் பாரு, இந்த வானம் பூமி இயக்கத்தை பாரு. ஆனா மனிதன் புறக்கண்ணில தான் பார்க்க முற்படுறான். நீ எப்பேற்பட்ட படைப்பு, நீ புறக்கண்ணில் பார்க்க முடியும்னா அகக்கண்ணில் பார்க்க முடியும். சிந்தனைன்ற அகக்கண்ணில் பார்க்க முடியும். ஆனா மனிதனுடைய சிந்தனைன்ற அகக்கண்ணை விட்டுட்டு புறக்கண்ணில்தான் நான் கடவுளை காண முடியும். அப்ப கடவுளை விளங்கி கொள்றதுக்கு என்ன, எங்க போனோம்? உங்களுக்குள்ளார பாருங்க. இப்ப சாப்பிட்டது எப்படி சிறுப்புடல் பெருப்புடல் போய் ஜீரணமாயி சத்தா மாதிரி கழிவா தெழுது. இதோட இயக்கம் பெரிய ஒரு ப்ராசஸ். இது யார் அமைச்சது? இதுக்கு பின்னாடி யாருடைய வல்லமை இருக்கு? நம்ம சக்தி பேராற்றல் உண்மை இயங்கி கொண்டிருக்கு. இறைவனை இலகுவா தன்னை கவனித்தாலும் உணர்ந்து கொள்ளலாம். இந்த வான பூமியை கவனித்தாலும் கடவுளுடைய வல்லமை பேராற்றலை நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? உணரலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்ப நீங்க கடவுளை விளங்கி கொள்றதுக்காக எந்த மத வழிபாட்டு தலங்களுக்கு போகணும்னு அவசியம். கடவுளை உணரணும்னா வாங்கன்னு எந்த மத வழிபாட்டுக்கு போகல. கடவுளை உணரணுமா? உங்களை நீங்க கவனிச்சு இந்த வானம் பூமி இயக்கத்தை பாருங்க, கடவுள் படைத்த உயிரினங்களை பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிந்திக்கும் போது மனிதனுங்களுடைய அறிவு புலப்படும். இதுக்கு பின்னாடி ஒரு பேர் ஆற்றல் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அப்ப இயற்கையாக ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான் இறைவன், அவன்தான் பகவான், அவன்தான் அல்லாஹ். அப்ப இந்த குரான் என்ன செய்யுதுன்னா முழுக்க முழுக்க நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா இந்த வானத்தை பார்க்கலையா, பூமியை நீங்க பார்க்கலையா, பறவைகளை பார்க்கலையா, உங்களை நீங்களே பார்க்கலையா, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அத்தாட்சி இருக்குன்னு அந்த சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கு குரான். அப்ப குரான் அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா, மனிதர்களையும் கூப்பிட்டு மனிதன் படைப்பாக இருக்கிறான், படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஒரே இறைவனை நீங்கள் அடிப்பணியுங்கள், சரணாகதி வணங்குங்கள். எதுக்காக வணங்கணும், எதுக்காக சரணாகதி ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி சொன்னா, மனிதன் எதற்காக